prioritizing your health. எப்போ நம்ம ஹெல்த் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். ஹெல்த்னா ஒரு பிராட் டர்ம்னே வச்சுக்கோங்களேன். ஒரு half an hour நம்ம ஒரு 1 hour கூட கொடுக்க வேண்டாம். நம்ம ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை 7:30 மணி 8 மணிக்கு அனுப்புறோம்னா நீங்க சமைக்கிறது வந்து 6 o'clock ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 5:15க்கு எழுந்துக்கோங்க. ஒரு half an hour make it a point. Minimum 30 to 40 minutes a day for yourself. It can be 10 minutes of just sitting alone and meditating to calm yourself. இல்ல to work out, walking, jogging என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். strength training ஓட especially after 40. ஏன்னா இப்ப நிறைய நாங்க early menopause பார்க்குறோம். அதுதான் பிரச்சனை. Estrogen they are losing weight. அதனால தான் incidence of heart diseases வருது. One, prioritize. First half an hour in a day at least make it for yourself. Number 2, ஏதாவது health issue இருக்கு. Either periods related issue இல்லனா உங்களுக்கு வந்து cramps இருக்கு, menstrual cramps இல்லனா உங்களோட breast examination. எவ்வளவு பேர் அது கூட பண்ணறது இல்ல. ஒரு above நான் என்னோட சர்க்கிள்ல 30 to 35 குள்ள I have more than 7 people who have been diagnosed with breast cancer within the age of 35. நமக்கு எல்லாருக்கும் கேன்சர்னா 60 65 வயசுல தான் வரும்னு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு செக்அப் எதர் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ ரெகுலர் இவாலுவேஷன் ஒரு இவாலுவேஷன். ஏன்னா உங்களோட யூட்ரஸ் மவுத்தோட கேன்சர் cervical கேன்சர் ஆகட்டும் இல்லனா வந்து யூட்ரைன் கேன்சர் ஆகட்டும் இல்ல ஓவேரியன் கருமுட்டைப்பையோட கேன்சர் கர்ப்பப்பை கேன்சர் you cannot diagnose without an ultrasound. என்னன்னா symptoms are the same. இப்போ நமக்கு வயிறு கொஞ்சம் ஒபிசமா இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு சிசேரியன் பண்ணதானே வயிறு பெருசா இருக்கு. இல்ல எனக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கு. யாருக்கு தெரியும் கர்ப்பப்பை வாயோட கேன்சர் எக்ஸசிவ் ப்ளீடிங் is one of the symptoms. அது நம்ம டாக்டர் கிட்ட போய் 40 இயர்ஸ்க்கு மேல அந்த பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் எடுக்கல இல்ல நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு கருப்பையில நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்குன்னு தெரியல முட்டைப்பையில இருக்குன்னு தெரியலன்னா ரெகுலர் செக்அப் இஸ் அ மஸ்ட். ஐ திங்க் நம்மளோட ஹெல்த் ஒரு 40க்கு மேலனா ஒரு பேரலா போறதில்ல. குழந்தைங்க அப்பதான் டீனேஜுக்கு வருவாங்க, அப்பதான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகும். கேரியரும் அப்படிதான் இருக்கும், நம்ம ஹெல்த்தும் அதே டைம்ல தான் பிக்கப்பும் ஆகும். ஐ திங்க் 1, me time, 2, self examination, 3, not delaying to see the doctor. I think இந்த 3 விஷயம் உமனுக்கு ஒன்று பிரச்சனை இருந்தால் இமீடியட்டாக நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து வரணும். நம்ம இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவர் ஊர்லேருந்து வந்து எவ்வளோ பேர் என்கிட்ட டிலே பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காங்க, நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அவருக்காக வந்து பார்க்கறது. இல்லை டாக்டருங்களை பார்க்கறதுக்கும் பயம் இல்லை. நம்ம ஊரில் ஸ்க்ரீனிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மி சார். இதே இது அமெரிக்காவில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எல்லாருமே ஸ்க்ரீனிங் அதாவது வியாதி எல்லாமே வருவாங்க டாக்டர்கிட்ட. த ரீசன் இஸ் இப்போ இவங்க சொல்கிற பேப்ஸ்மியரோ சரி பிரெஸ்ட் கேன்சரோ சரி சின்ன சின்ன டெக்னிக்கை வச்சு கேன்சரே ப்ரிவென்ட் பண்ணிடலாம் சார். அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட வந்து நம்மளை அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னோட ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, நான் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. நான் வந்து 50 வயசுல இருந்து அமெரிக்காவில் எல்லாரும் 50 வயசு ஆனதுக்கப்புறம் கொலனாஸ்கோப்பி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். எப்படின்னா ஒரு பெரிய டியூப் எடுத்து ஆசன வாயு மூலமாக வந்து அட்வான்ஸ் பண்ணி ப்ரீ கேன்சர் அதாவது கோலன் கேன்சர் வரதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன க்ரோத் எல்லாம் கண்டுபிடிச்சு நான் பண்ணுறப்பயே அந்த க்ரோத்தை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டா அவங்களுக்கு கோலன் கேன்சர் வரவே வராது.